ஹரே கிருஷ்ணா. பக்தர்கள் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். இங்க வந்திருக்கிற எல்லா பக்தருடைய குடும்பத்தாருக்கும் ஆயுளாரோக்கியத்துக்காகவும் நாம் மேலும் கிருஷ்ண பக்தியில முன்னேற்றம் அடையணும்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்வோம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. டைப்பிங் இஸ்கான் இங்க கௌரவத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எவ்வளவு பேர் ரியலைஸ் பண்ணிருக்கீங்க? சைதன்ய மகாபிரபு நித்யானந்தம் ரொம்ப ஆனந்தமா இருக்காங்க. அப்படியே சிரிச்சின்ற ஆனந்தத்துல பக்தர்கள் எல்லாம் பார்த்து, பக்தர்கள் கீர்த்தனம் செய்யறாங்க, நாம ஜபிக்கிறாங்க, சேவை பண்றாங்க, இதெல்லாம் பார்த்து மகாபிரபு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸ்ரீ கௌரங்க மகாபிரபுக்கு இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில படிச்ச அத்தியாயம் 8வது அத்தியாயம். 8வது அத்தியாயம் உன்னதமான இடத்தை அடைவது. உன்னதமான இடம் யாருன்னா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணரை அடைவது, கிருஷ்ணரை அடையிறது தான் நம்ம வாழ்க்கையுடைய லட்சியம். ஆக்சுவலி மனித வாழ்க்கையுடைய ஒரே குறிக்கோள் கிருஷ்ணரை போறதுதான், வேற எந்த பர்பஸும் கிடையாது. இது பாகவதம் உறுதிப்படுத்துது. காமேஷ்யனா இந்திரிய பிரீத்தி லாபோ ஜீவேயாவதா ஜீவசிய தத்துவ ஜிக்யாசா நாத்வச்சேச கர்மம். இந்த மனித வாழ்க்கை வேற விஷயத்துக்காக இல்ல. அந்த புலன்ப வாழ்க்கை எல்லாருடைய வாழ்க்கையில இருக்கு. எல்லா ஜீவராசியுடைய வாழ்க்கையிலும் புலன்பம் இருக்கு. அப்ப மனுஷ பிறவி அதுக்காக இல்ல, கேள்வி கேட்கறதுக்காக. நான் எங்க போனா திரும்ப வரமாட்டேன், எங்க போனா எனக்கு நித்தியமான சந்தோஷம் நிம்மதியும் ஆனந்தமும் இருக்கும், அப்படி ஒரு இடம் இருக்கா? அதுதான் பகவான் இடம். எத்தத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. பகவானுடைய உலகத்துல போனதான் நிம்மதி, நிலையான அமைதி, ஆனந்தம். அந்த இடத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும்? பகவானை அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ஆக்சுவலி பகவத்கீதையில மொத்தம் 18 அத்தியாயம் இருக்கு. இந்த 18 அத்தியாயம் ஒரு 3 பாகமா பிரிக்கலாம். நடுவுல 6 பாகம், முன்னாடி 6 பாகம், பின்னாடி 6. முதல் 6 சாப்டர், மிடில் 6 சாப்டர் அண்ட் எண்ட் ஆஃப் தி 6 சாப்டர். இப்ப இந்த புக் இருக்கு இல்லையா, இந்த புக்ல நடுவுல இருக்கிற பக்கம் எல்லாம் ரொம்ப முக்கியம். இதை பாதுகாக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும். ஏன்னா இது பர்பஸ், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை ப்ரொடெக்ட் பண்ணனா முன்னாடி ஒரு பைண்டிங் கொடுத்திருக்காங்க, பின்னாடி ஒரு 2 அட்டை கொடுத்திருக்காங்க. இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு. இந்த ரெண்டும் என்ன பண்ணுது, இந்த உள்ள இருக்கிற பேஜஸ் ப்ரொடெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி பகவத்கீதையில முதல் 6 அத்தியாயம் முதல் உள்ள ப்ரொடெக்ஷன், அடுத்த 6 அத்தியாயம் கடைசியில் உள்ள ப்ரொடெக்ஷன். நடுவில் உள்ளது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். முதல் 6 அத்தியாயம் கடைசி 6 அத்தியாயமும் நடுவில் இருக்கிற 6 அத்தியாயத்துக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணு, பாதுகாப்பாரு. அப்ப நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம் ஏன் முக்கியம் அப்படின்னா, அது தூய பக்தி தொண்டை பத்தி பகவான் சொல்றாரு. பியோர் டிவோஷன், தூய்மையான பக்தி தொண்டு தான் பகவான் சொல்றாரு நடுவில் இருக்கிற 6 அத்தியாயம். பகவத்கீதை ஒரு சாப்டர் ஒரு யோகா. அர்ஜுன விஷாட யோகா ஃபர்ஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர் சாங்கி யோகா, 3வது கர்ம யோகா, 4வது ஞான யோகா, 5வது நிஷ்காம கர்ம யோகா, 6வது தியான யோகா. இதெல்லாம் இந்த யோகா எல்லாம் எங்க எண்ட் ஆகுதுன்னா பக்தியில. எல்லா யோகமும் எங்க முடிவடையுது? பக்தியில. அதனால இந்த 6ஆம் அத்தியாயத்தின் இறுதியில பகவான் சொல்றார், முதல் 5 அத்தியாயத்துல கர்ம யோகம், ஞான யோகம், 6ஆம் அத்தியாயத்துல அஷ்டாங்க யோகம், இதெல்லாம் சொல்லிட்டு 6ஆம் அத்தியாயத்துல முடிவுல கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? யோகினாம் அபி சர்வேஷாம் மத்கதேர் அந்தராத்மனா ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமே யுக்த தமோமதா. எல்லா யோகியிலும், யோகினாம் அபி சர்வேஷாம், எல்லா யோகியிலும் சிறந்தவர் யாரு? பெஸ்ட் யோகி. பெஸ்ட் யோகா அண்ட் பெஸ்ட் யோகி. பெஸ்ட் யோகா அண்ட் பெஸ்ட் யோகி அவார்டு பெஸ்ட் யோகா பக்தி யோகத்துக்கு கொடுக்கணும், பெஸ்ட் யோகி பக்தி யோகத்துக்கு பக்தி யோகி. தட்ஸ் ஆல். சோ சிறந்த யோகம் பக்தி யோகம், சிறந்த யோகி பக்தி யோகி. இது நம்மளுடைய முடிவல்ல, பகவானே சொல்லிட்டார். பகவானே சொல்லிட்டார், யோகினாம் அபி சர்வேஷா மத்ததேர் அந்தராத்மனா. அந்தராத்மனா உள் மனதுல, உள் மனதுல எப்பயும் பகவான் நினைச்சிட்டு இருக்கணும். வெளிப்புற ரீதியா, இந்த ஜட உலக ரீதியா வெளிப்புற தோற்றத்தில் அவர் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கலாம். இப்ப அவர் ஆபீஸ் போயிட்டு இருக்கலாம், இவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், இவங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம், அதுல குழந்தைகளா இருக்கலாம், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கலாம்.
ஜட ரீதியா உலக ரீதியா பார்க்கும்போது அவங்க வெளியில ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கலாம். பட் இன்னொரு ஹார்ட்ல உள் மனதில் எப்பவும் பகவானை நினைச்சிட்டு இருக்கணும். மக்கதே அந்தராத்மனா, அது ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணிடுறோம்னா வெளிப்புற ரீதியாவே யோசிக்கிறோம், உள்ள ஒன்னும் யோசிக்காம விட்டுறோம். சில நேரம் பக்தி கூட அப்படிதான் பண்ணிடுறோம். பக்தி கூட உடல் தளத்துல பண்ணிடுறோம். ஆத்மா தளத்துல, அதாவது நம்முடைய உணர்வு, நம்முடைய பாவம், நம்முடைய மனப்பான்மை, அது பக்தியில லைட்ஸ் இருக்காங்கிறது இம்பார்ட்டன்ட். அது ரொம்ப முக்கியம். அதான் அந்தராத்மனான்னு சொல்றேன். இன்னொரு ஹார்ட், கோர் ஹார்ட்ல, உள் மனசுல நம்ம கிருஷ்ணரை நினைச்சிட்டே இருக்குமா? அந்தராத்மனா. ஸ்ரத்தாவான், ஸ்ரத்தா மீன்ஸ் ஃபர்ம் ஃபெய்த், முழு நம்பிக்கையோட. ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம், யார் எனக்கு பக்தி தொண்டு செய்யறாங்களோ அவர் தான் எனக்கு பிரியமானவரும் மிகச்சிறந்த யோகியமாவார். அப்ப கிருஷ்ண யோகி அப்படின்னு சொன்னாலே கிருஷ்ண பிரபுபாத் என்ன சொல்றாரு? யோகினாலே பக்தி யோகின்னு தான் சொல்றாரு. யோகனாலே பக்தி யோகம், அது வேற வார்த்தை இல்லைன்ட்டு, வேற பேச்சுக்கேடல்ல. நீங்க 6ஆம் அத்தியாயத்தோடைய கடைசி ஸ்லோகம் 47ஆம் ஸ்லோகத்துல பொருளுரையில படிச்சீங்கன்னா பிரபுபாத் சொல்றாரு யோகானாலே பக்தி யோகம் தான், யோகினாலே பக்தி யோகி தான். அவ்வளவுதான், வேற பேச்சுக்கேடல்ன்ட்டு. அவ்வளவுதான், ஃபுல் ஸ்டாப். யோகம்னாலே பக்தி யோகம், யோகினாலே பக்தி யோகி. வேற எதுவுமே நடைமுறைக்கு சாத்தியமும் இல்லை, அது பின்பற்றவும் முடியாது, அதுக்கான வாய்ப்பும் கிடையாது. அதனால இப்போ எல்லாருடைய இலக்கும் கிருஷ்ணர் தான். ஆனா உங்களுக்கு தெரியல, பெரும்பாலும் பௌதிகத்தில் இருக்கிறவங்க ஏறக்குறைய கிருஷ்ணரை மறந்தே போயிட்டாங்க. பௌதிக வாழ்க்கையில் இருக்கிறவங்க ஏறக்குறைய கிருஷ்ணரை மறந்தாச்சு. ஆத்மீக பாதையில் இருக்கிறவங்க வேற வேற ரீதியில கிருஷ்ணரை தேடுறாங்க. கடவுளுக்கு உருவம் கிடையாது, அவர் அருவமானவர், அவர் ஒளி வடிவானவர், அவர் ஜோதி வடிவானவர், அவர் புள்ளி வடிவானவர், இந்த மாதிரிலாம் பகவானை ஏதேதோ நினைச்சிட்டு இருக்காங்க. ஏதேதோ நினைச்சு கடவுளை தியானம் பண்றாங்க. ஆனா இங்க பகவான் சொல்லித்தராரு எப்படி அவரை தியானம் பண்ணணும், பகவானை எப்படி ஒருத்தர் தியானம் பண்ணணும், பகவான் எப்படி ஒருத்தர் நினைக்கிறது, எப்படி கிருஷ்ணரை நினைச்சுக்கிறது. அப்போ கிருஷ்ணருடைய தெய்வீகமான குணங்கள் என்ன, அவருடைய செயல் என்ன, அப்படி மைண்டை பிக்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி மனதை நிறுத்துறது. சோ கவி அப்படின்னா இஸ் பொயட், சிறந்த அறிஞர், பாடகர். புராணம் ரொம்ப பழமையானவர், ஆனா இளமையானவர். என்னங்க சொல்றீங்க, ரொம்ப பழமையானவர் இருக்கிறீங்க, இளமையானவர் இருக்கிறீங்க, அது எப்படி சாத்தியமாகும்? அது நமக்கு சாத்தியமாகாது, கிருஷ்ணருக்கு சாத்தியமாகும். ரொம்ப பழமையானவருங்க, ஆனா டையெல்லாம் போட்டு இளமையா இருக்கிறாருங்க. ஆனா கிருஷ்ணன் டையெல்லாம் போடாமலே இளமையா இருப்பாருங்க. ரொம்ப பழமையானவருங்க, ஆனா பாவம் தோலெல்லாம் சுருங்கி போயிடுச்சு, ஆனா இளமையா இருக்காருங்க. அது கிருஷ்ணருக்கு அப்படி இல்லை. கிருஷ்ணன் நவ யௌவனம். கிருஷ்ணா எப்பவுமே ஆத்தியம் புராண புருஷம் நவ யௌவனம். பிரம்மா சொல்றாரு கிருஷ்ணா ரொம்ப பழமையானவர், ஆனா இளமையானவர். இங்க கிருஷ்ணன் சொல்றாரு புராணம் பழமையானவர், ஆனா இளமையானவர். கவி புராணம் அனுசாசிதாரம், எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கார் கிருஷ்ணா. அணுக்குள்ளே இருக்காரு. அனோரணியான் மகதோ மகியான் ஆத்மஸ்ட ஜந்து நிகிதோ குகாயா. கிருஷ்ணா சிறியவற்றெல்லாம் சிறியவர், பெரியவற்றெல்லாம் பெரியவர். கிருஷ்ணா நினைச்சா ஆத்மா கூட பரமாத்மாவும் இருக்க முடியும். கிருஷ்ணா என்ன பண்ண முடியும்? ஜீவனுக்குள்ள பரமாத்மா ரூபத்தில் உட்கார்ந்துருக்காரு. அணுக்குள்ளே இருக்காரு. அணு ஒரு உயிரினம், லிவிங் என்டிட்டி. அந்த அணுவுக்குள்ளே கிருஷ்ண பரமாத்மாவா இருக்காரு. அனோரணியான் அனுஸ்மரத்திய சர்வசிய ஆதாரம் அச்சிந்திய ரூபம். சர்வசியா எல்லாத்துக்கும் அவர் தான் ஆதாரம். அச்சிந்தியா இன்கன்சீவபிள் பொட்டன்சி, எல்லையற்ற சக்தி உடையவர். சர்வசியாதர் அச்சிந்திய ரூபம் ஆதித்ய வர்ணம், சூரியனை போல பிரகாசிப்பவர். அந்த மாதிரி ஒருத்தர் பகவானை தியானம் பண்ணும். கிருஷ்ணரை நினைக்கும் போது அவர் கண்கள் எல்லாம் தாமரை இதழ் மாதிரி காது வரை இருக்கும். அவர் மழைக்காலத்து மேகத்தை ஒத்த நிறத்தை உடையவர். அவர் மஞ்சள் நிற பீதாம்பரை ஆடை அணிஞ்சிருப்பாரு. அவர் மார்புல ஸ்ரீவஸ்த குறி இருக்கும், கழுத்துல கௌஸ்துவமணி இருக்கும். அவர் என்றும் பாடாத வைஜெயந்தி மாலை அணிஞ்சிருப்பாரு. அவர் உடல்ல 3 வளைவுகள் இருக்கும். ஷாமம் திரிபங்க லலிதம் நியத பிரகாசம், அவருடைய உடல்ல 3 வளைவுகள் இருக்கும். இப்படிதான் அவர் கையில புல்லாங்குழல் ஏந்தி இருப்பாரு. தலையில ஒரு அழகான மயிர்பீடி வச்சிருப்பாரு. அது அழகுக்கே அழகு சேர்க்கும். பராவதம்சம் அசிதாம் அம்புத சுந்தரான்,
கிருஷ்ணா ஏற்கனவே அழகுதான். யசோதாமா என்ன பண்றாங்க, அவருக்கு தலையில ஒரு மைக் பிடி வைக்கணும், இன்னும் அழகா இருக்கு. அழகுக்கே அழகு சேர்க்கிற மாதிரி. சோ இப்படி ஒருத்தர் கிருஷ்ணர் மெடிடேட் பண்ணும். இது ரொம்ப சுலபம். இப்ப நம்ம இவ்வளவு பேர் இருக்கோம் இங்க, உங்க எல்லாரையும் வந்து கிருஷ்ணரை தியானம் பண்ணுங்க அப்படின்னா ஈஸியா தியானம் பண்ணிடலாம். ஒருத்தர் சொல்லுவாரு, பிரபு எனக்கு வெண்ணெய் சாப்பிடுற கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், நான் வந்து கிருஷ்ணர் வெண்ணெய் சாப்பிடுற மாதிரி தியானம் பண்ணேன். ஒருத்தர் சொல்லுவாரு, எனக்கு பார்த்த சாரதி ரொம்ப பிடிக்கும், கிருஷ்ணர் தேர் ஓட்டுற மாதிரி தியானம் பண்ணேன். ஒருத்தர் சொல்லலாம், கிருஷ்ணா வந்து புல்லாங்குழல் ஊதுற மாதிரி எனக்கு கிருஷ்ணர் ரொம்ப பிடிக்கும், அவர் புல்லாங்குழல் வாசிக்கிற மாதிரி தியானம் பண்ணேன். ஒருத்தர் சொல்லலாம், கிருஷ்ணா வந்து கோபிகளோடு நடனம் ஆடுற மாதிரி நான் தியானம் பண்ணேன். ஒரு சிலர் சொல்லலாம், கிருஷ்ணா வந்து யசோதாமா மடியில இருந்த மாதிரி நான் தியானம் பண்ணேன். ஆனா பிரம்மத்தை தியானம் பண்ணீங்கன்னு என்ன பண்றது? பிரம்மத்தை நீங்க வந்து கடவுளை நினைக்கணும், ஆனா அவருக்கு ரூபம் கிடையாது. கடவுளை நினைக்கணும், ஆனா ரூபம் கிடையாது. எப்படி தியானம் பண்றது? தூக்கம் தான் வரும். கிருஷ்ணரை நினைச்சாலே இப்போ ஜபம் பண்ணாலே தூக்கம் வருது. அப்புறம் ஒண்ணும் பண்ணாம நினைக்கிறது இல்லையா? ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொன்னாலே ஃபர்ஸ்ட் கொட்டாய் வரும், அப்புறம் தூக்கம் வரும். அப்புறம் ஒண்ணுமே சொல்லாம கிருஷ்ணரை நினைக்கிறது, அது சாத்தியம் இல்லை. அது ரொம்ப கஷ்டம், அது சாத்தியம் இல்லை. அது பக்தர்களுக்கு அது பிடிக்கவும் செய்யாது. அப்போ பகவான் மீது மனதை நிறுத்துவது ரொம்ப சுலபம். பகவான் மீது மனதை நிறுத்தணும். அதுக்கு வந்து பகவான் மேல என் மனதை நான் நிறுத்தணும்னா அதுக்கு ஹரிநாமம். ஹரிநாமத்தை தவிர வேறு உபகாரம் கிடையாது, வேறு வழியும் இல்லை. இதுதான் ஒரே வழி. வேதங்கள்லாம் அலசி ஆராய்ச்சி இதுதான் முடிவா கொடுத்திருக்கிறாங்க. இனி சோடச நாம்னாம் கலோ கல்மச நாசனம் நா பிராபகாரம் சாட்சாத் சர்வ வேதேஷு திசையே. இந்த 16 அக்ஷரம் ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த 16 அக்ஷரம் கொண்ட ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் கலியுகத்தோட எல்லா தாக்கத்திலிருந்து நம்மளை காப்பாற்றும். இதை தவிர வேற உபகாரமே கிடையாது, வேற வழியே இல்லை. இதுதான் எல்லா சாஸ்திரத்தோட இறுதி தீர்ப்பு, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இதுதான். அதனால ஹரிநாமத்தை நம்ம எவ்வளவு சிரத்தையோட ஜபிக்கிறோமோ எல்லாமே நம்ம நாம ஜபத்துல தான் இருக்கு. நம்ம கிருஷ்ணரை நம் மனதில் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா அது நாமத்தால மட்டும்தான் முடியும். நாம ஜபிக்கிறது. இந்த 9 விதமான பக்தி யோக முறை படிச்சிருக்கோம் இல்லையா? 9 விதமான பக்தி யோகம் தெரியுமா? 9 டைப் ஆஃப் யோக சர்வீஸ். 9. நீங்க எவ்வளவு நாளா வரீங்க? சும்மா சின்ன குழந்தையிலே வரீங்க. வெரி குட், வெரி குட். சோ என் பக்தி தோண்டு 9 விதமான யோக முறையில பகவானுக்கு சேவை பண்ணலாம். பக்தி சேவையில வந்து 9 விதமான முறைகள்ல பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யலாம். பகவான் மேல மனதை நிறுத்தலாம். எப்படி எல்லாம் பண்ணலாம்? ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்மம். இது ஒன்னொருக்கும் ஒரு கிரேட் டிவோட்டி எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த ஒன்னொன்னும் வந்து பிரபுபாத் என்ன சொல்றாரு, இந்த 9ஐயும் பகவானுக்கு நம்ம செய்யலாம். இதுல ஒன்னையாவது அட்லீஸ்ட் நம்ம கவனமா செஞ்சா நம்ம மனசை வந்து பகவான் மேல நிறுத்த முடியும். ஸ்ரவணம்னா கிருஷ்ணரை பத்தி கேட்கறது. அதுக்கு எக்ஸாம்பிள் யாரு? ஸ்ரவணத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பரீட்சித் மகாராஜ் இல்லையா? நம்மள மாதிரிதான். அவருக்கு பிரசாத பத்தியா கவலையே இல்லை, கிளாஸ் கொடுத்தா கேட்டுக்கிட்டே இருப்பாரு. பசி பத்தி கவலை இல்லை, ஆபீஸ பத்தி கவலை இல்லை, ஒரு கவலையும் இல்லை. உட்காந்து பாகவதம் கேட்டுக்கிட்டே இருப்போம். நம்ம தூக்கமும் வராது, பசி கிடையாது, ஏக்கம் கிடையாது, தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது, ஒண்ணுமே. பரீட்சித் மகாராஜா வந்து பகவானுடைய கதைகளை வந்து 7 நாளும் 24x7 நம்ம ஊர்ல ஹாஸ்பிட்டல்ல தான் எழுதியிருப்பாங்க. 24x7 24 மணி நேரம் 7 நாள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அது இங்க பாகவதம் தான் ஆக்சுவலி 24x7 மல்டி ஸ்பெஷல். இந்த உள்ளுக்குள்ள வியாதி எல்லாம் குணப்படுத்தும். 24 மணி நேரம் 7 நாளும் வந்து பரீட்சித் மகாராஜா வந்து தன்னை மறந்து கேட்டுக்கிட்டு இருந்தார். ஆர்வமா கேட்கிறாரு, ஏன் வந்து கிருஷ்ணர் வந்து தேவிக்கு குழந்தையா வந்தாரு, ஏன் அவர் வந்து விருந்தாவனத்தை விட்டு மதுரா விட்டு விருந்தாவனத்துக்கு போனார், ஏன் இந்த பூதனை அரைக்கி வந்து கிருஷ்ணரை கொல்ல வந்தாங்க, கிருஷ்ணர் எப்படி அவளுக்கு முக்தி, இதெல்லாம் கேட்கிறாரு. நம்ம சொல்லிடுவோம், போன வருஷம் தான் இந்த கதையை சொன்னீங்கன்றோம் இல்லையா? நம்ம கதை நாம இன்னும் புதுசா கதையை நம்ம உருவாக்க முடியும், கற்பனை பண்ணில எழுத முடியாது. கிருஷ்ணருடைய லீலைகளை வந்து பரம்பரா வந்து என்ன சொல்லுது, பாகவதம் என்ன சொல்லுது, அதான் சொல்ல முடியும். நம்மளா பூசால உருவாக்கவும் கூடாது, உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது பரம்பரை. பாகவதம் என்ன சொல்லிருக்கு அதான். பிரபு இந்த கதை போன தடவை அந்த பக்தர் சொன்னாரு, இவரு அதையே சொல்றாரு. எவ்வளவு முறை கேட்டாலும் வந்து அது திகட்டாது. கிருஷ்ணருடைய லீலைகள் இருக்கு இல்லையா, எவ்வளவு தடவை கேட்டாலும். தாமோதர மாசம் வருது, வருஷம் வருது தாமோதர லீலை.
பக்தர்கள் அதே தான் பேசுறாங்க, நாமளும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். போர் அடிக்குது, வேற ஏதாவது கதை சொல்லுங்க. தாமோதர் கார் ஓட்டின மாதிரி கதை சொல்லுங்க, சொல்ல முடியுமா? தாமோதர் வெண்ணெய் திருநது வருஷம் வருஷம் சொல்றீங்க, இந்த தடவை வேணா தாமோதர் கார் ஓட்டினாரு, கிளாங்ல இருந்து தைப்பங்க வந்தாருன்னு சொல்ல முடியுமா? அப்படிலாம் முடியாது இல்லையா? அது உள்ளது அப்படியே தான் சொல்லணும். அதான் ஆசிட்டிஸ். அப்போ கிருஷ்ணாவுடைய லீலைகளை பற்றி கேட்பதில் அவருக்கு அவ்வளவு ஆர்வம். அது அமிர்தம் மாதிரி இருக்குங்க. அவருடைய தாத்தாவும் அப்படிதான் சொல்றாரு. பரிசித்மாருடைய தாத்தா யாரு தெரியுமா? சத்தியமா நான் இல்ல. பரிசித்மாருடைய தாத்தா யாரு? அர்ஜுனா. அர்ஜுனா என்ன சொல்றாரு பகவத்கீதையில 10th சாப்டர்ல சொல்றாரு, விஸ்தேராத்மனாத் யோகம் விபூதிஞ்ச ஜனார்தனா ஊய கதைக்கு திருப்திக்கு சொன்பதோ நாஸ்திமே அமிர்தம். கிருஷ்ணா, உங்க கதைகளை வைபவங்களை சொல்லிட்டே இருங்க, அது கேட்டுக்கிட்டே இருக்கும் போது டயர்டே ஆகல, டயர்டே ஆக மாட்டேங்கிற அமிர்தம் மாதிரி இருக்குங்க. அர்ஜுனன் மாதிரி பக்தர்கள், பரிஷித் மாதிரி பக்தர்கள்லாம் பகவானை பற்றி எவ்வளவு கேட்டாலும் அவங்களுக்கு நிறைவடைவதே இல்லை, திருப்தியாகவே இல்லை. சொல்லிக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்புறம் சொல்லிட்டே இருக்கிறதுல ஒருத்தர் திருப்தி ஆகல, அவர் சொல்லிட்டே இருக்காரு, இவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, அவர் சொல்லிட்டே இருக்காரு. யார் சொல்லிட்டே இருந்தா? பரிஷித் மகாராஜா கிருஷ்ணனுடைய கதைகள், சுகதேவ் கோஸ்வாமி. அப்போ அவர் கீர்த்தனம், பகவான் புகழ் பாடுவர். அதுக்கப்புறம் விஷ்ணு ஸ்மரணம். விஷ்ணு ஸ்மரணம்னா பகவானே நினைச்சிட்டு இருக்கிறது. யாரு ஒரு உதாரணம்? பிரகலாத் மகாராஜ் இல்லையா? 24 hours 24 மணி நேரம் பிரகலாதர் வந்து பகவானே நினைச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் பாத சேவனம். யார் பாத சேவனம் பண்றாங்க? லட்சுமி தேவி. அர்ச்சனம் பிருத்து மகாராஜ். பாகவதத்துல வந்து பிருத்து மகாராஜ் கதை வரும். வந்தனம் அக்ரூரர். தாசியம், தாசியம் சொன்னாலே இவர்தான். யார் அவரு? ஹனுமான். சக்கியம்னா இவர்தான். யாரு? நட்பு, அர்ஜுனா. தென் ஆத்ம நிவேதனம் பலி மகாராஜ். சோ இப்படி இந்த 9 விதமான பக்தி தோண்டு முறையை நம்ம பயிற்சி பண்றது மூலமா நம்ம மனதை கிருஷ்ணன் மேல நிறுத்தணும். இதுக்கு அடுத்து பின்னாடி வரக்கூடிய, இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல, இது வந்து 9th ஸ்லோகா. இதுக்கு முன்னாடி உள்ள இந்த சாப்டர்ல உள்ள ஸ்லோகாஸ் எல்லா ஸ்லோகம் இம்பார்ட்டன்ட். இந்த 8ஆம் அத்தியாயத்தில் உள்ள எல்லா ஸ்லோகம் முக்கியம். எல்லாம் நம்முடைய ஸ்மரணம் சம்பந்தப்பட்டது. ஸ்மரணம்னா எல்லாம் நம்முடைய உணர்வு சம்பந்தப்பட்டது. இந்த தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கர்ணம் தப்புனா மரணம். கர்ணம்னா சொல்லி தெரியலையா உங்களுக்கு? இந்த ரோட்ல போகும்போது கொஞ்சம் மிஸ் ஆச்சுன்னா போயிடும், அவ்வளவுதான். ஆனா இங்க பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னா, பகவத்கீதை என்ன தெரியுமா சொல்லுது? நம்ம ரோட்ல போகும்போது அப்படி கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா அது டெத் ஆயிடும், மரணம் ஆயிடும். ஆனா கிருஷ்ணரை நினைக்காம விட்டா ஜனனம், பிறப்பு வந்துடும். ஸ்மரணம் விட்டா ஜனனம். கிருஷ்ணரை நினைக்காம விட்டோம், அவ்வளவுதான், போச்சு. திரும்பி மலேசியாவா, ஸ்ரீலங்காவா, சிங்கப்பூரான்னு தெரியாது, எங்க வர போறோம் தெரியாது. அதனால ஸ்மரணம் தப்புனா ஜனனம். அப்ப என்ன பண்ணணும்? ஸ்மரணத்தை கிருஷ்ணன் மேல நிறுத்தணும், கிருஷ்ணரை நினைக்கணும். அது ரொம்ப அவர் எளிதான காரியம் இல்லை. அது அர்ஜுனனே முடியாதுங்க. அர்ஜுனனே என் மனசை கட்டுப்படுத்த முடியலங்கிறது. எப்போ? 5000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், சோசியல் மீடியாலாம் கிடையாது, சினிமா கிடையாது, ஒன்னும் கிடையாது. இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும்போது அர்ஜுனன் சொல்ல என் மனசை கட்டுப்படுத்த முடியலங்கிறாரு. அப்புறம் நம்ம எல்லாம் எங்க? ஆல்ரெடி மனம் அப்படி மன கற்பனையில மிதந்துட்டு இருக்கிறோம் நம்ம எல்லாம், இல்லையா? மன குதிரையில போயிட்டு இருக்கிறோம். அர்ஜுனன் சொல்றாரு, சஞ்சலங்கி மன கிருஷ்ண பிரமாதி பலவத்திடம் தஸ்யாகம் நிக்கிரகம் பண்ணி வாயு தேவதஸ்கு. ஈஸ்வர காற்றை கூட பிடிச்சி கட்டிடலாம் போல இருக்கு, மனசை கட்ட முடியல, ஓடுது. அது டைப்பிங்ல உட்காந்துட்டு கேஎலுக்கு போயிருது அடுத்த செகண்ட். நம்ம கேஎல் போறதுக்கு, டிராபிக்ல போறதுக்கு ஒரு வழி ஆயிரும், 7 மணி நேரம் 8 மணி நேரம் ஆயிரும். ஆனா மனசு பாருங்க இப்படிங்கிற செகண்ட்ல போயிடும். அதான் மனோவேகம். அதனால இந்த மனதை பிடிச்சி நிறுத்துறது ரொம்ப கஷ்டம். அது காற்றை விட வேகமா போகுது. அதனால அர்ஜுனன் முடியலங்கிறார். கஷ்டமா இருக்கு, முடியவே. 2 தடவை சொல்றாரு சஞ்சலம் சஞ்சலம், மனம் சஞ்சலம் ஆகுதுன்னு 2 ஸ்லோகத்துல சொல்றாரு. முடியல கிருஷ்ணா. நாமளும் அதான் தினம் போராடிட்டு தான் இருக்கிறோம். நம்ம தினம் யாரோட போராடிட்டு இருக்கிறோம்? மனசோடு தான். நம்ம நினைச்சுக்கிறோம் என் வாழ்க்கை பூரா என் கணவர்கிட்ட நான் போராடிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகள்கிட்ட போராடிட்டு இருக்கிறேன், என் மனைவிட்ட அதெல்லாம் போராட்டமே இல்லை. போராட்டமே நம்ம மனசு கூட தான். தினமும் போராட்டம். ஏன்னா சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு திட்டம் போட்டு நம்மளை சிக்க வச்சு கஷ்டப்படுத்தி தலையில கை வச்சுட்டு உட்காந்து இல்லையா? மனதுதான் எல்லாத்துக்கும் காரணம். அதனால
இந்த மனதை ஒருநிலைப்படுத்த முடியலங்கிறார் அர்ஜுனன். ஆனா என்ன பண்ணி ஆகணும்? ஒருநிலைப்படுத்தி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. பேசாம நிம்மதியா வாழணும்னா மனசை கட்டுப்படுத்தி தான் ஆகணும். ஏன்னா என்ன சொல்றாரு கிருஷ்ணா, அதுதான் உன் ஃப்ரெண்டு, அவன் தான் உன் எனிமி. மனசுதான் உன் நண்பன், மனசுதான் உன் எதிரி. அந்த பக்தரோ இந்த பக்தரோ அவங்க எல்லாம் கிடையாது, நமக்குள்ளதான் இருக்காரு. நம்ம எதிரி சத்ரு உள்ளதா வச்சு. அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, அர்ஜுனா நீ சொல்றது கரெக்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். கிருஷ்ணரே ஒத்துன்றாரு. ஏன்னா புலன்களில் நான் மனதுங்கிறார் 10ஆம் அத்தியாயத்துல. கிருஷ்ணர் தன்னுடைய வைபவங்களை பத்தி சொல்லும் போது, நான் நீர் தேக்கங்களில் சமுத்திரம், மலைகள் ஸ்தாவரங்களில் ஹிமாலயம், மலைகளில் மேரு, நதிகளில் நான் கங்கை, பக்தர்களில் பிரகலாதன், பாண்டவரில் தனஞ்சயன், குதிரைகளில் உச்சேஸ்ரவா, தேவர்களில் இந்திரன், சர்ப்பங்களில் வாசுகி சொல்லிட்டு வர்றார். அப்போ புலன்களில் நான் மனதுங்கிறார். மனம் 6வது புலன். நம்மளுடைய எத்தனாவது சென்ஸ்? நமக்கு 5 புலன் இருக்கு இல்லையா? 6வது புலன் மனசு. கண்ணை கூட மூடிடலாம், இதை பார்க்க கூடாதுன்னு, ஆனா மனசை மூட முடியாது. மனசு என்ன பண்ணும்? கண்ணை மூடினாலும் மனசு போகும். சரி, இதை நான் பார்க்க கூடாதுன்னு நினைச்சு ஏன் மனசு அங்கேயே போகுது இல்லையா? மனது பிடிக்க முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது குரங்கு மாதிரி. நீங்க விருந்தாவனம் போயிருக்கீங்களா? எவ்வளவு பேர் போயிருக்கீங்க? விருந்தாவன்ல குரங்கு ஒரு இடத்துல உட்காரே செய்யாது. இங்கிருந்து அங்கத்தாவும், அங்கிருந்து இங்கத்தாவும், மரத்து மேலே மரத்தை பூரா ஆட்டி விட்டு, முடியெல்லாம் இந்த கிளையெல்லாம் கிளை தள்ளி விட்டு, இன்னொரு குரங்கு மேல தாவி அதை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு பயங்கர சேட்டை போடும். அந்த மாதிரி ஒரு குரங்கு உள்ள வச்சிருக்கிறது நம்ம. சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ இது கிருஷ்ணன் சொன்னாரு, உண்மைதான் அர்ஜுனா, நான் ஒத்துக்கிறேன். அசம்சயம் மகாபாகோ, சந்தேகமே இல்ல அர்ஜுனா. மனோ துர்நிகிரகம் சலம். மனதை கட்டுப்படுத்துறது கஷ்டம்தான். நல்லா தெரியுது, நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் கிருஷ்ணனுக்கு தெரியுது. ஏன்னா அவர் தான் நம்மளை படிச்சிருக்கு. அவருக்கு தெரியாத நம்ம எதில் வச்சு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். மனசுதான் காரணம் தெரியுது. அப்ப என்ன சொல்றாரு கிருஷ்ணா? அர்ஜுனன் முடியாதுங்கிறாரு, கிருஷ்ணன் முடியுங்கிறார். எப்படி முடியும்? அப்பியாசேனது கௌந்தேய வைராக்கியன சக்கிரியது. அப்பியாசனா தொடர்ந்து பயிற்சி பண்றது, கான்ஸ்டன்டா. நான் 16 மாலை முடிச்சுட்டேன், ஜெபமாலை மாட்டி வச்சா போச்சு, அவ்வளவுதான். மனசு அது வேலை செய்ய ஆரம்பிச்சது. மனதுக்கு ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது, ஓய்வு கொடுக்கவே கூடாது. அது ரெஸ்ட் கொடுத்தா நம்மளை பைத்தியக்காரனாக்கு, அதுக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதான் பிரபுபாதர் என்ன பண்ணிருக்காரு, ரொம்ப புத்திசாலித்தனமா நம்மளை பத்தி ஒரு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம எல்லாம் ஹரிதாஸ் தாக்கூர் கிடையாது. எவ்வளவு ஹரிதாஸ் தாக்கூர் இருக்கீங்க? அப்படி ஜெபமாலை எடுத்தோன்னே கண்ணுல இருந்து அருவி மாதிரி கண்ணீர் உடம்பெல்லாம் நனைஞ்சு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, அப்படி உருகுறோம். 16 மாலை பட்டத்துக்குள்ள படுற கஷ்டம் நமக்கு தான் இருக்கு. உள்ட்ரவுசர் வச்சு நகர்த்துற மாதிரி போகுது. உள்ட்ரவுசர் பார்த்துச்சு, இந்த ரோட் ரோலர் மிஷின் பார்த்துருக்கீங்களா? அப்படியே டொரக்கு போடும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாமம் சொல்றதுக்குள்ள. சோ இந்த ஜபம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜபம் இருக்கு இல்லையா? இந்த ஜபம் தான் கிருஷ்ணர் நமக்கு ஸ்மரணத்தை கொடுக்கும். அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, தொடர்ந்து பயிற்சி பண்ணிட்டே இருக்கிறார். நானும் பயிற்சி வருஷ கணக்கா பண்ணிட்டு தான் இருக்கேன் பிரபு. நான் 20 வருஷமா ஜபம் பண்றேன், ஆனா என் மனசை கட்டுப்படுத்த முடியல. ஏன் முடியல? நம்ம எப்படி ஜபம் பண்றோம்னு இருக்கு. நம்முடைய ஜபத்தோட குவாலிட்டி என்ன, அப்ப எந்த மூடு, நம்ம என்ன மனோபாவத்தில் ஜபிக்கிறோம். நம்ம பொய்ய அகங்காரம் விட்டு, நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய சேவகன், எனக்கு பிரபுபாதர் இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு. பகவான் நாமத்தை உச்சரிக்கிற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது எவ்வளவு பேர்ல எனக்கு ஒருத்தனுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சுன்னா எவ்வளவு கோடிக்கணக்கான பேர்ல எவ்வளவு பேர் சாண்டிங் பண்றாங்க? ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜ், சின்னதா. இப்ப டைப்பிங்லயே ஒரு பாப்புலேஷன் ஒரு 1 lakh பீப்புள் இருப்பாங்களா? இங்க இந்த பாப்புலேஷன் இல்ல இருக்கு, ஒரு 1 lakh வச்சுக்கோமே. இந்த 1 lakh ஒரு அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோம். 1 lakh, இந்த 1 lakh பீப்புள் எவ்வளவு பேர் சாண்டிங் பண்றாங்க? யாரில் விட்டு எண்ணிடலாம் இல்லையா? அவ பாருங்க, அந்த கோடியில ஒத்துருதான். முக்தானாம் அபிசித்தானாம் நாராயண பராயணா சுதுர்லப பிரசாந்தாத்மா கோடி சூப்பி மகாமுனி. சுகதேவ் கோசாமி என்ன சொல்றார் பாகவதத்துல, நிறைய பேர் முக்தி அடையணும்னு ஆசைப்படலாம், அவங்க முக்தி அடையவும் செய்யலாம். நிறைய பேர் சித்தி அடையணும்னு ஆசைப்படலாம், அதுல ஒரு சிலர் சித்தி அடையவும் செய்யலாம். ஆனா கோடியில ஒருத்தர் தான் கிருஷ்ண பக்தர் ஆவார். கோடியில ஒருத்தர். அப்ப எண்ணற்ற பிரம்மாண்டம் இருக்கு.
அந்த எண்ணற்ற பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மாண்டத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம், அதுல கோடியில ஒத்துருது. நம்ம கூட ட்ரை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். என்ன ட்ரை தான் பண்ணிருக்கோம், பக்தர் ஆகல. நம்ம எல்லாம் ஸ்டூடெண்ட். நம்ம எல்லாருமே ப்ரோபாடி மூவ்மெண்ட்ல ஸ்டூடெண்டா இருக்கோம். நம்ம இன்னும் மாஸ்டர் ஆகல. நம்ம நினைச்சு நான் பிரபு நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிரபு. நான் பிரபு ஆயிட்டேன், இல்ல என்ன பிரபுன்னு கூப்பிடுறாங்க. பிரபு இல்ல, தாசன் தான், ஸ்டூடெண்ட் தான். இந்த ஸ்டூடெண்ட் வந்து மாணவர் எப்படி இருப்பாங்க, ஸ்கூல்ல ரொம்ப ஒபீடியண்டா இருக்கும். மாணவர் வந்து ஸ்டூடெண்ட் எப்படி இருப்பாங்க, ஸ்கூல்ல வந்து திமிர் பிடிச்சு நடப்பாங்களே, ரொம்ப ஹம்புலா, டீச்சரை கண்டா பயமா, அப்படியே ரொம்ப பணிவா அடக்கமா இருப்பாங்க. ஸ்கூல் காம்பவுண்ட் வெளியில வந்தோடனே அவ்வளவுதான். பட் ஆக்சுவலி நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து ஸ்கூலுக்கு உள்ள இருந்தாலும் சரி, இஸ்கானுக்கு உள்ள இருந்தாலும் சரி, இஸ்கானுக்கு வெளியில இருந்தாலும் சரி, நம்ம எப்பவுமே ரொம்ப ஹம்புலா இருக்கும். அமானீனா மானதேன்னு சொல்ல சேத்தமா, திருநாதபி சுனீச்சேன தரோரிவ சகிஷ்ணா, மரத்தை விட பொறுமை. மரத்து மேல ஏறுவாங்க, கிளைய உடைப்பாங்க, பழம் பறிப்பாங்க, என்ன பண்ணாலும் அது பொறுமையா இருக்கும். புல்ல வந்து அது மேல நடப்பாங்க, மிதிப்பாங்க, என்ன பண்ணாலும் பணிவாரு. அதெல்லாம் புல்லுக்கு மரத்துக்கு ஓகேங்க, நமக்கெல்லாம் செட் ஆகாதுங்க. அது நீங்க சொல்றதுல புல்லு மரம்லாம் சரிதான், நம்மகிட்ட எல்லாம் அது இல்லை. பட் அதான் பண்ணணும். சைத்தன்யா அப்படி என்ன சொல்றாரு, அந்த மனோபாவத்துல எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், நான் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. நம்ம அப்படியே தலைகீழ, என்ன யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, நான் எல்லாரையும் மதிச்சிட்டு இருக்கேன். அப்படி ரிவர்ஸ் லைஃப். இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டியில தான் நம்ம தொடர்ந்து ஜெபம் பண்ண முடியும், கான்ஸ்டன்டா பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு பாவம் இருந்தாதான். அப்ப ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் வந்து நமக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். சைத்தன்ய மகாபிரபு நம்ம கொடுத்துருக்க ஒரு வரப்பிரசாதம் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம். ஏன்னா இந்த ஸ்லோகத்திலே பாருங்க, இந்த அத்தியாயத்திலே பாத்தீங்கன்னா எல்லாமே கிருஷ்ணன் மேல உள்ள ஸ்மரணத்தை பத்தி. இந்த அத்தியாயம் முழுவதுமே பகவான் எப்படி நினைக்கிறது தான். அது வந்து 5ஆம் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்குது. எவ்யம் பாவி ஸ்மரன் பாவோ திஜத்யங்கே கலேவரம் தம் தம் ஏ வைதி கௌந்தேய சதா தத் பாவ பாவிதா. ஒருத்தர் உடலை விடும்போது என்ன நினைச்சிட்டு உடலை விடுறாரு அதே ஆயிடுவார். இப்போ இந்த பிரபு இருக்காரு, உங்க பேர் என்ன பிரபு? அவினாஷ் பிரபு. அவினாஷ் பிரபு நான் விளையாட்டுக்கு சொல்றேன், சீரியஸா எடுத்துக்காரு. அவினாஷ் பிரபு குலோப் ஜாமுன் சாப்பிடணும் ரொம்ப ஆசை. தப்பு இல்லையே, இல்லையா? பிரசாதம் சாப்பிடலாம். குலோப் ஜாமுன் சாப்பிடணும் ரொம்ப ஆசை. அவினாஷ் பிரபுக்கு ரொம்ப வயசாகி அவர் உடலை விட போறாரு. அப்போ வந்து குலோப் ஜாமுன் சாப்பிடணும் பார்த்தா யாருமே வாங்கிட்டு வரல. அவர் குலோப் ஜாமுனே நினைச்சு இறந்து போயிட்டாரு, உடலை விட்டாரு. யோ குலோப் ஜாமுன் சாப்பிடலையே, நான் உடலை விட போறேனே அப்படின்னு நினைச்சு உடலை விட்டாரு. அவர் என்ன பண்ணுவாங்க அடுத்து, நெக்ஸ்ட் பாடி அவருக்கு என்ன, அவர் வந்து டிவோட்டியா இருந்து சாண்ட் பண்ணார்னா கோலோவந்தாவனத்துக்கு போய் குலோப் ஜாமுன் சாப்பிடுறாரு. அங்க வந்து ஸ்வீட் மீட், அங்க பகவான் கிருஷ்ணர் கூட சேர்ந்து அங்க நிறைய பிரசாதம் எல்லாம் சாப்பிடும். இல்ல அவர் பக்தி எல்லாம் ஒழுங்கா பண்ணல, அவர் பக்திக்கே வரல, ரொம்ப மெட்டீரியலிஸ்டிக்கா இருந்தாருன்னா, அவருக்கு குலோப் ஜாமுன் சாப்பிட ஆசை இருந்தா கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு, அவருக்கு ஒரு எறும்போட பாடி கொடுப்பாரு. இந்த எறும்பு என்ன பண்ணும், குலோப் ஜாமுன் பாகலையே ஸ்விம் பண்ணி டைக் அடிச்சு அங்கேயே சுட்டு போட்டு, அதுவும் குலோப் ஜாமுன் சாப்பிட்டு. அதனால நம்முடைய ஸ்மரணம் தான் தீர்மானிக்குது பாத்தீங்களா. அப்போ நான் என்ன நினைச்சிட்டு உடலை விடுறோம்னா அதே ஆயிடும். நம்ம என்ன நினைச்சிட்டு உடலை விட்டோ அதே ஆயிடும். அதனால அடுத்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்றாரு, அந்த காலே இறக்கும் தருவாயில மாம் ஏவ, என்னை நினைத்துக் கொண்டு ஸ்மரன். அந்த ஸ்மரன் வந்துச்சா, அந்த காலே மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம் எப்ராதிய ஸ்ரீமத்பாவம் யாதி நாதி அத்திர அசம்சையா. அசம்சையானா வித்தவுட் டவுட், சந்தேகமே வேண்டாம். இறக்குற நேரத்தில் ஒருத்தர் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி இந்த உடலை விட்டாங்கன்னா திரும்பி இங்க வரவே மாட்டாங்க, கிருஷ்ணாட்ட போயிடுவாங்க. ஆனா அதோட ஈஸி இல்லை. இறக்குற நேரத்தில் கிருஷ்ணர் நினைக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்க என்ன படிக்கிறீங்க? 15 ஒரு 11th ஸ்டாண்டர்டா, 11 10th எங்க இந்தியனோட இது படிக்கும் 11th ஸ்டாண்டர்ட். ஓகே, இப்போ வந்து அவினாஷ் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாரு. அவர் வந்து ஒழுங்கா படிச்சிருக்காரான்னு எப்படி தெரியும்? ஆனுவல் எக்ஸாம்னு ஒண்ணு வைப்பாங்க, அப்ப தெரியும், அதான் டெஸ்ட். அந்த மாதிரி கிருஷ்ணரை நான் நினைச்சிருக்க இந்த இவரு அவினாஷ் வந்து ஹரே கிருஷ்ணா பிரசாத டைம் இருக்கு. அவினாஷ் வந்து 11th எக்ஸாம்ல வாங்குறது அவர் என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்காரோ இல்லையா, அவர் என்ன அளவுக்கு தயாராயிருக்காரோ எக்ஸாமுக்கு, அவினாஷுக்கு பிரச்சனை இல்லை. அவர் நல்லா படிச்சுட்டாருன்னு வச்சுக்கீங்களேன், எல்லாம் அன்னன்னைக்கு நடத்துறது அன்னன்னைக்கே படிச்சுட்டாரு. எனி டைம் பிரபு நீங்க எப்பனா எக்ஸாம் ரெடி. இப்ப படிக்காம வந்து விளையாடி சினிமா எல்லாம் பார்த்து விட்டாருன்னு வச்சுக்கோங்க, ஐயோ எக்ஸாம் வந்துச்சு நான் என்ன செய்ய போறேன், பயம், கவலை. அது மாதிரி
இப்போ அவினாஷ் படிச்சது அவர் எந்த அளவுக்கு அது ப்ரிப்பேர் ஆயிருக்காங்கிறது எக்ஸாம்ல தெரியும். அதே மாதிரிதான் டெத்துங்கிறது நமக்கு ஒரு பரீட்சை. நான் எந்த அளவுக்கு கிறிஸ்டரை நினைச்சிருக்கேங்கிறது டெத் அப்புறம் தெரியும், மரணம் வரும்போது. சரி, டெத் வரைக்கும் ஏன் போகணும்? இப்ப எல்லாருக்கும் ஒரு பரீட்சை. எவ்வளவு பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு தெரியாது. இப்ப அந்த செவர் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி கார்னர், அந்த கார்னர்ல இந்த இடம் இடிச்சதுன்னா எப்படி இருக்கும்? அது ஒரு கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த நேரத்துல கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா நம்ம பாஸ் ஆயிட்டோம். ஐயோ அம்மா தான் போச்சு. இதுல ஒரு ஸ்டெப்ஸ்ல இறங்கி வரோம், திடீர்னு கால் ஸ்லிப் ஆகுது, அது கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டா பாஸ் ஆயிட்டோம். ஐயோ அம்மா தான் போச்சு. அப்ப என்ன ஸ்மரணம்? எனக்கு ஆபத்து வர்ற நேரத்தில் நான் கிருஷ்ணரை நினைக்கணும். ஆனா நமக்கு ஆபத்து சொல்லிட்டா வரும், நீ இப்ப கீழே விழ போற ரெடியா இருக்குன்னு இல்லையா? நீ ஸ்டெப்ஸ்ல இறங்க போற, கீழே விழ போற, நல்லா புடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லாது. அதெல்லாம் விழுந்ததுக்கு அப்புறம் யாராவது சொல்லிருக்கலாமே விழ போறேன்னு இல்லையா? சோ அதனால நமக்கு எப்போ ஆபத்து வரும், எந்த ரூபத்துல வரும், எப்படி வரும்னு தெரியாது. அதனாலதான் நாமத்தை சொல்லிட்டே இருக்கணும், ஹரே கிருஷ்ணா மந்திரம். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தோம்னா சடனா ஒரு டிவோட்டிக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா டக்குன்னு கிருஷ்ணருடைய நினைவு வரும். இப்போ நம்ம ஒரு டூ வீலர்லயே போயிட்டு இருக்கோம் வச்சுக்கோங்க, திடீர்னு ஒருத்தர் குறுக்க வேண்டாம் கிருஷ்ணா அப்படின்னு பிரேக் அடிப்போம். இல்லன்னு வச்சுக்கோ, டே முட்டாளு ஏன்டா அவ்வளவு வந்த, அவன்கிட்ட சண்டைக்கு போயிருக்கோம் இல்லையா? அது நம்ம கான்சியஸ்னஸ் அது அந்த இடத்துல அந்த உணர்வு வரும் இல்லையா? கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்கணும். அப்படின்னா நான் சாண்டிங் பண்ணிட்டே இருக்கேன். சாண்டிங் ஜபத்தை நம்ம குவாலிட்டியா பண்ணாதான். ஆக்சுவலி இந்த வாரம் ஹோலி நேம் வீக். ஆக்சுவலி ஹரிதாஸ் தாக்கூருடைய டிசப்பியரன்ஸ் ஆரம்பிச்சு ரீசெண்டா ஹரிதாஸ் டிசப்பியரன்ஸ் இந்த ஹோலி நேம் வீக். இந்த ஹரே கிருஷ்ணா மகா மந்திரம் நம்முடைய மூவ்மெண்டே இஸ்கான் ஹரே கிருஷ்ணா மூவ்மெண்ட் தான். நாம ஜபம் தான், இங்க சாண்டிங் தான் பிரதானம். நம்ம ஜபம் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய சேவை, நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தி எதுவுமே சரி இருக்காது. நம்ம சாண்டிங் மட்டும் கரெக்டா பண்ணலைன்னா என்னுடைய சர்வீஸ் ஆட்டிடியூடும் சரியா இருக்காது. நான் டிவோட்டிஸ்ட ப்ராப்பரா நான் பிஹேவ் பண்ணவும் மாட்டேன். எல்லாமே இந்த சாண்டிங்ல தான் எல்லாமே இருக்கு. ஸோ சாண்டிங் எவ்வளவு நம்ம போர் அடிக்குது எல்லாருக்கும் சாண்டிங் பத்தி பேசுறதுனால. ஸோ சாண்டிங் எவ்வளவு நம்ம இம்ப்ரூவ் பண்றோமோ, எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றோமோ, எவ்வளவு கவனமா சொல்றோமோ அவ்வளவு தூரம் நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். ஹரே கிருஷ்ணா கொஞ்ச நேரம் அவர் விட்டுருங்க, போயிட மாட்டார் இங்கதான். சரி, சோ சாண்டிங் எவ்வளவு தூரம் நம்ம கவனமா செய்யறோமோ அதுதான் இருக்கு. அதனாலதான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, ஓகே நான் சாண்டிங்னா எப்ப பாரு சாண்டிங்கா பண்ணிட்டு இருக்க முடியும்னு கேட்க முடியாது. அதனால நம்ம இந்த மாதிரி கேட்போம்னு கிருஷ்ணருக்கு தெரியும். நீங்க பாருங்க, இதுல ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணா நம்ம மனசு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. சரி, கிருஷ்ணா அவர் என்ன பிரம்மச்சாரி கோயில்ல உட்காந்துருக்காரு, ஹரே கிருஷ்ணா சொல்லுவாரு. நம்மள மாதிரி வீட்டு வேலையா இருக்கு அவருக்கு. பக்தர்கள் பிரசாதம் கொடுத்துட்றாங்க, கோயில்ல உட்காந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லிடுறாரு இல்லையா? அப்படி இல்ல. சோ டெம்பிள்ல இருக்கிற டிவோட்டிஸ்க்கு 100 டைம்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம் வெளியில இருக்கிறதோட. அது வேற, அது நம்ம டீட்டெயிலா இப்ப போல. ஹரே ஜெய் ஸ்ரீ கௌர் நிதாய் கி, ஸ்ரீல பிரபுபாத் கி. சரி, இப்ப என்னன்னா எதுக்கு அதை சொல்ல வந்தேன்? சாண்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? கிருஷ்ணர் என்ன சொல்ல வர்றாரு, ஓகே 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 நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்கன்னு தெரியும், எனக்கு நேரமே இல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு ஸ்டாண்ட் பண்றது டைமே கிடைக்க மாட்டேங்குது. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு, அதுக்கு டைம் ஒதுக்கிதான் ஆகுங்க. தஸ்மா சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுக்தியச்ச மையர்பித மனோபுத்தி மாமே வைசி அசம்சயா. ஒரே ஸ்லோகமா இருக்குல்ல? சரி, கதையும் சொல்றோம். சோ தஸ்மாத் அப்படின்னா எனவே. இப்ப முன்னாடி 2 ஸ்லோகத்துல என்ன சொன்னார் கிருஷ்ணா, யார் என்ன நினைச்சுட்டே உடலை விட்டாங்களோ, யார் என்னையே நினைச்சுக்கிட்டு உடலை விடுறாங்களோ அவங்க என்கிட்ட வந்துருவாங்க. சந்தேகப்பட வேண்டாம். கிருஷ்ணரை நினைச்சிட்டு உடலை விட்டா நம்ம கிருஷ்ணர்கிட்ட போயிடுவோம், அதுல சந்தேகமே இல்லை. ஆனா அப்படின்னா நான் ஒண்ணுமே பண்ண வேண்டாமா, உட்காந்து கிருஷ்ணரையே நினைச்சிட்டு இருக்கலாமா? அது முடியாது. அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்லி தராரு, தஸ்மாத் எனவே. தஸ்மாத்னா எனவே அர்ஜுனா தஸ்மாத் சர்வேஷு காலேஷு, எல்லா நேரத்திலும் காலத்திலும் என்னைய நினைச்சுக்கோ. மாம் அனுஸ்மரண என்னைய நினைச்சுக்கோ. யுத்தச்ச உன் கடமையை செய். மையற்பித மனோபுத்தி, உன் மனசு புத்தியில நான் இருக்கணும். உலக ரீதியா வேலை செஞ்சிட்டு இருக்கலாம்,
இப்ப நீங்க ஸ்கூலுக்கு போறீங்க, உலக ரீதியா நீங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆனா உங்களால கிருஷ்ணரை நினைக்க முடியும். பஸ்ல போகும்போது நினைக்க முடியும், சைக்கிள்ல ஏன் சினிமா நடிகை நினைக்க முடியுது இல்ல? சைக்கிள் ஓட்டும்போது பாட முடியுது, வந்த நாள் முதல்ல பாட முடியுது. சைக்கிள் ஓட்டும் போதெல்லாம் பாட முடியுது, அப்படியே கிருஷ்ணர் நினைக்க முடியாது. பாத்திரம் தேய்க்கும் போது பாட முடியும், ஏன் கிருஷ்ணரை பாட முடியாது? யசோதாமா பால் கொடுக்கும் போது கிருஷ்ணரை பத்தி பாடுறாங்க, தயிர் கடையும் போது கிருஷ்ணரை பத்தி பாடுறாங்க. ஏன் பண்ண முடியாது? அதாவது மனசு சினிமா பாடல்களை லயிக்கிற மனசு ஏன் கிருஷ்ணருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ண முடியாது? இல்லையா? முடியும் இல்லையா? முடியுமா இல்லையா? அதனால நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் கிருஷ்ணர் நினைக்க முடியும். பஸ்ல போகும்போது, சைக்கிள்ல போகும்போது, வீட்டுல சமைக்கும் போது, பாத்திரம் தேய்க்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது, எப்ப வேணாலும் கிருஷ்ணர் நினைக்கலாம். அப்ப கிருஷ்ணர் என்ன சொல்லி தராரு? நீ உன் டியூட்டி விட வேண்டாங்கிற. பிரபு சொல்லிட்டாரு, நீ கிளாஸ்ல எப்போ கிருஷ்ணரை நினைச்சு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேங்க, உட்காந்து கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியும் இல்லையா? அப்படி பண்ண முடியாது. மாதாஜி இப்போ அம்மா இருக்காங்க, மாதாஜி இருக்காங்கன்னு வச்சுங்களேன். பிரபு சொன்னாரு கிளாஸ்ல அவரே நினைச்சிட்டு சொல்லி நான் சமைக்க மாட்டேன், இன்னைக்கு உட்காந்து கிருஷ்ணரை நினைச்சிட்டு இருக்கேன். அப்படி பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எக்ஸால்டட் ஸ்டேஜில் இல்ல. நம்ம கேட்ட உடனே கல்ப விருஷ மரம் பிரசாதம் நாச்சில பண்ண கொடுக்காது, அது கிடையாது. கல்ப விருஷ மரம் அது கிருஷ்ணோடைய உலகத்துல தான் இருக்கு. நம்ம சமைச்சுதான் ஆகணும், வேற வழியே இல்லை. ஏன்னா சண்டே சாட்டர்டே ப்ரோக்ராம் டெம்பிள்ல பிரசாதம் கிடைக்கும், அங்கேயும் மாதாஜி சமைச்சுதான் ஆகணும் இல்லையா? சோ அப்போ என்னன்னா நம்ம கிருஷ்ணரை நினைச்சுட்டே இருக்கணும். அப்போ நம்ம டியூட்டியை மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கிரகஸ்தரா இருக்கலாம், இல்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம், இல்ல ஒரு பிசினஸ் மேனா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அவர் எங்க இருந்தாலும் கிருஷ்ணர் நினைக்க முடியும். மையத்துக மனோ புத்தி மாமே வேசிச்சு அசம்சையா, சந்தேகம் இல்லை, என்னை அடைச்சிருவேன். அதனாலதான் இங்க கிருஷ்ணன் என்ன சொல்றாரு, அவரை நினைக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்து என்ன சொல்றாரு? அப்பியாச யோகயுக்தேன சேதசா நா அந்நிய காமினா பரமம் புருஷம் திவ்யம் யாதி பார்த்த அனுச்சிந்தையன். அடுத்து திரும்பி சொல்றாரு கிருஷ்ணா. இந்த அத்தியாயம் முழுவதுமே ஸ்மரணத்தை பத்தி தான், கிருஷ்ணரை நினைக்கிறத பத்தியே அவர் ட்ரெயின் பண்றாரு. அப்பியாச யோகயுக்தேன, யார் ஒருத்தரும் இடையராது பக்தி தொண்டு செய்யறாங்களோ, அப்பியாச யோக சேதசா நான் அந்நிய காமினா, சற்றும் பிறளாது மனதோட, பரமம் புருஷம் திவ்யம், அந்த பரம புருஷரான திவ்யமான முழுமுதற் கடவுள் பகவானை யாரு இடையராது நினைக்கிறாங்களோ அவங்க பகவானை அடையலாம். அப்பியாச யோகயுக்தேன சேதசா நான்ய காமினா பரமம் புருஷம் யாதி பார்த்த அனுச்சிந்தையன். தொடர்ந்து கிருஷ்ணரை நினைக்கலாம். எப்ப அது தொடர்ந்து சாத்தியமாகும்? தொடர்ந்து சாண்டிங் கவனமா செய்யணும். நம்ம எந்த ஒரு சேவை எடுத்துக்கிட்டாலும், நாங்க வரும்போது அதான் பேசிட்டு வந்தாங்க, எந்த ஒரு சேவை எடுத்துக்கிட்டாலும் அதுல நம்மளோட ஆத்மார்த்தமா செய்யணும். ஜபமா அது ஜபத்தை ஆத்மார்த்தமா செய்யணும். கிளாஸ் கேட்கிறோமா அது கவனமா கேட்கணும். சேவை பண்றோமா அதுக்கு எல்லாத்துக்கும் கவனம் இருக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம்? உடல் ரீதியா பண்ணிட்டு இருப்போம், மனசு அங்க இருக்காது. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சென்ட். ஆள் இருக்காங்க, மனசு இங்க இல்ல. பிரபு நீங்க அன்னைக்கு கோயிலுக்கு வந்தீங்களா? ஆமா பிரபு வந்தேன். கிளாஸ்ல இருந்தீங்களா? ஆமா பிரபு வந்தேன். கிளாஸ்ல என்ன சொன்னாங்க? அது எனக்கு தெரியல பிரபு. கோயிலுக்கு வந்திருக்காரு, கிளாஸ்ல இருந்திருக்காரு, என்ன நடந்தது அது என்னமோ சொன்னாங்க, எல்லாம் ஒண்ணு ஞாபகமே இல்லை. ஏன்னா மனசு இங்க இல்ல. அலைபாயுதே கண்ணா மனம் இங்கு அலைபாயுதே. கிருஷ்ணன் மேல இல்ல நமக்கு. அந்த பாட்டுல கிருஷ்ணர் மேல அலைப்பாயுதுன்னு சொன்னாங்க. கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல் வயசை கேட்டு மனசு அலைப்பாயுதுன்னு பாடுறாங்க. நமக்கு என்ன பௌதிக விஷயத்தை தான் மனசு அலைப்பாய், அப்படியே ஆப்போசிட்டாரு. அதனால இந்த மனதை கட்டுப்படுத்துறது அவ்வளவு சுலபம் இல்லை, சாதாரண விஷயம் இல்லை. பக்தி சித்தாந்த மாதிரி நிறைய கதை சொல்லுவார். அதுல ஒரு அவர் சின்ன சின்ன ஸ்டோரி சொல்லுவார். பக்தி சித்தாந்த மகாராஜ் தெரியுமா? யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பக்தி சித்தாந்த மகாராஜ் இதுல 2வது உட்கார்ந்து கண்ணாடி போட்டிருக்காருல, பிரபுபாவுடைய ஆன்மீக குரு. நம்ம ஸ்தாபகாச்சாரியர் பிரபுபா இருக்காரு, அவருடைய ஆன்மீக குரு. அவர் நிறைய குட்டி குட்டி கதை சொல்லுவார். அந்த கதை சொல்லிட்டு அது மூலமா நமக்கு நிறைய விஷயங்களை புரிய வைப்பார். ஏன்னா வெறும் தத்துவம் சொன்னா தூக்கம் தான் வரும். கதை சொல்லும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடும். அப்புறம் என்ன கிளாஸ்ல கதையை சொல்லுவோம், தத்துவத்தை விட்டுருவோம் நம்ம இல்லையா? அப்ப கதையோடு சேர்த்து தத்துவம் சொல்லும் போது ஈஸியா புரிஞ்சுக்குவோம் நம்மள மாதிரி ஆளுகள். அவர் என்ன சொன்னாரு, ஒரு கிராமத்துல ஒரு ரொம்ப பேராசை உள்ள ஒரு ஏழை பிராமணர் இருந்தார். அவர் ரொம்ப ஏழை, ஆனால் பேராசை, திடீர் பணக்காரன் ஆகணும். நமக்கெல்லாம் கூட அப்படித்தானே, எங்க நாட்டில் அடிச்சிடாத அப்படின்னு திடீர்னு யாராவது கொடுக்குற தெய்வம் கூரை பிடிச்சு கொடுத்துடாதான்னு. அவருக்கு ரொம்ப பேராசை, பணக்காரன் ஆகணும். சரி என்னடா பண்றது? அவரு ஏதோ முயற்சி எல்லாம் பண்றாரு, அப்படி ஏழையாவே இருக்காரு. அப்ப அந்த ஊருக்கு ஒரு நாள் ஒரு யோகி வந்தார். ஒரு யோகி, அவரை பாக்குறதுக்கு எல்லாரும் போறாங்க.
அந்த அந்த யோகி வந்து யார் என்ன கேட்டாலும் அவங்க ஆசையெல்லாம் பூர்த்தி பண்றாரா அப்படிங்கிற விஷயம்லாம் அப்படி தீ மாதிரி பரவிடுச்சு. அப்ப இவருக்கு என்ன ஆசை, நாமளும் அந்த யோகி போய் பார்ப்போம், நம்மள பணக்காரனாக்கி சொல்லிடுவோம் அப்படின்ட்டு இவர் அந்த யோகி பாக்குறதுக்காக வந்தார். இந்த கதை கேட்டீங்களா அதுக்கு முன்னாடி? சரி, பரவாயில்ல, நல்லதா போச்சு. புதுசா சொன்ன மாதிரி இருக்குல்ல, பரவாயில்ல, புதுசா ஏதாவது சொன்னா நல்லா இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சு, இந்த யோகி வந்து அங்க கிராமத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ஏழை போய் பாக்குறாரு, இந்த ஏழை பிராமணர். யோகி கேட்டாரு, என்னப்பா உனக்கு என்ன பிரச்சனை? சாமி, வறுமையோ வறுமை, மாட்டு துணி கிடையாது போட்டுக்கிறதுக்கு, நல்ல சாப்பாடு இல்ல, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்ல, ஒண்ணுமே இல்ல, இந்த வீடு இல்ல, நிலம் இல்ல, ஒரே புலம்பல். நம்ம கிருஷ்ணர்கிட்ட வந்து புலம்புற மாதிரி தான், எனக்கு அது இல்லை, நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், கிருஷ்ணர் காதலியே வாங்கிக்க மாட்டேங்கிறாரு இல்லையா? சரி, அந்த யோகி சொன்னார், ஓகே, நோ ப்ராப்ளம், ஒன்னும் கவலைப்படாத, உன்னுடைய விருப்பத்தை எல்லாம் பூர்த்தி பண்றது என்னால முடியும். என்கிட்ட ஒரு குட்டி சாத்தா இருக்கு. குட்டி சாத்தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பழைய சினிமாலாம் வரும், உத்தரவிடுங்கோலம் போனோம், அதுக்கு விளக்கு தேய்க்கும் அதுக்கு ஒரு பூதம் வரும். அந்த பூதம் வந்து நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். அந்த மாதிரி இந்த குட்டிச்சாத்தா வந்து, என்கிட்ட ஒரு குட்டிச்சாத்தா இருக்கு, அந்த குட்டிச்சாத்தா நான் உனக்கு கொடுக்குறேன், அதை நீ கூட்டிட்டு போ, நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கும். என்ன கேட்டா அது ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும். அந்த மாதிரிலாம் ஃபாஸ்டா ஒர்க் பண்ணவே முடியாது, அது ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணும், நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும். ஆனா அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல. என்ன பிரச்சனை? நீ அதுக்கு வேலை கொடுக்கல, உனக்கு கொண்டுருவேன்னு பயமுறுத்தும். நீ அதுக்கு வேலை கொடுக்கல, உன்னை கொண்டுருவேன்னு பயமுறுத்தும். பாத்துக்க, ஓகேவா உனக்கு? நீங்க அதை பத்தில கவலைப்படாதீங்க, எனக்கு 1008 வேலை இருக்கு, அதை உட்கார விட மாட்டேன், அதை வந்து நான் உட்கார விட மாட்டேன். சரி, அப்ப அழைச்சின்னு போய்க்கோ. இவரு குட்டிச்சாத்தனை அழைச்சிட்டு வந்தாரு. வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்தா வீடெல்லாம் பழைய வீடு, கூரையா இருக்கு, அங்கங்க ஒழுகுது, நம்ம வீடு மாதிரிதான். மழை வந்தா வீடெல்லாம் தண்ணிக்குள்ள வந்துடும். வீட்டுல ட்ரெஸ்ஸே கிடையாது, எப்போ கல்யாணத்துக்கு கொடுத்து பீரோல புடவையெல்லாம் வச்சிருக்கிறோம், அது பரவாயில்ல, இருந்து போட்டு நான் திறந்து பாத்துக்கலாம் இருக்கா இல்லையா. அந்த மாதிரி வீட்டுல ஒண்ணுமே இல்லை, அவர் வீட்டுல உண்மையாலுமே ஒண்ணும் இல்லை. அப்ப நான் அவர் வந்து கேட்டாரு, பாரு குட்டிச்சாத்தானே, என் வீடு பாரு எப்படி இருக்குன்னு. நான் இந்த வீட்டுலதான் இருக்கேன், மழை வந்தா வீடெல்லாம் ஒழுகும், இது ஒரு மாளிகை ஆக்கினேன், அப்படிதானே? இதோ ஒரே செகண்ட். அந்த குட்டிச்சாத்தா வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் பண்ணி அந்த வீடு ஒரு பெரிய பேலஸ் ஆயிடுச்சு, பெரிய மாளிகை ஆயிடுச்சு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம், யோகி சொன்ன மாதிரி ஃபாஸ்டா வேலை பண்ணுது. அடுத்தது என்னன்னு கேக்குது, அடுத்தது என்ன, அடுத்தது என்ன சொல்லு. அப்படியா, இரு, உனக்கு நிறைய வேலை வச்சிருக்கேன். இப்ப என்ன வீடு புதுசாயிடுச்சா, பாரு என் ட்ரெஸ் எல்லாம் பழைய ட்ரெஸ், ஒரு ட்ரெஸ்ஸே இவ்வளவுதானே உனக்கு, ட்ரெஸ் தானே, ஒரு பீரோ ஃபுல்லா ட்ரெஸ், விதவிதமான புடவைங்க நகைங்க எல்லாம் வந்தாச்சு. அடுத்தது என்ன, இவருக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இந்த மாதிரிலாம் போட்டதே இல்லையே, இவ்வளவுதான் வந்துருச்சு, ஒரு பீரோ ஃபுல்லா, 2 பீரோ ஃபுல்லா ட்ரெஸ், ஜுவல்ஸ். சரி, அடுத்தது என்ன, வேற என்ன கேட்க போறேன், நான் நாசிலாம சாப்பிடவே இல்லை, அதாவது அரேஞ்ச் பண்றீங்க, நாசிலாம என்ன கறி குழம்பு வரைக்கும் எல்லாம் உனக்கு உண்டு, அடிச்சு தூள் கிளம்பு, ஒரு பெரிய ஒரு பிளேட் ஃபுல்லா வந்து ஃபுல் மீல். இங்கெல்லாம் மனுஷன் இல்லைன்னா ஃபுட் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பேரே வாயில வராது, அதெல்லாம் வச்சு அடிச்சு தள்ளிட்டாரு. வா, திருப்தி அவனுக்கு. சரி, வேற என்ன வேணும், இனியும் ஆசை தீரல. நானும் காலத்துல எனக்கு இடமே கிடையாது, கொஞ்சம் நிலம் இருந்தா, நான் கொஞ்சம் நிலம் என்ன, நீ எவ்வளவு நிலம் வேணாலும் நான் தர்றேன் உனக்கு. இப்படி நிலம் வந்துருச்சு, வீடு வந்தது, நகை வந்தது, கேட்கறதெல்லாம் குட்டிச்சாத்தான் செய்யுது, பாஸ்டா பண்ணுது. கடைசியில அவர் கேட்குது, என்ன செய்யணும் அடுத்தது சொல்லு, இல்ல உன் குறவில நடிச்சிருவேன், இரு உனக்கு வேலை இருக்கு, போய் எல்லாத்தையும் வந்து பயிர் போட்டுட்டு வாங்க, பயிர் பண்ணணும். பயிர் பண்ணிட்டு வந்துருச்சு உடனே, அது பாஸ்டா வேலை பண்ணும். அடுத்தது என்ன சொல்லு, இல்ல குறவில பிடிச்சிருவேன், நீ போய் தண்ணி ஓட்டிட்டு வாங்க, அது தண்ணி ஓட்டிட்டு ஓடி வந்துருச்சு. இப்படி வேகமா பண்ணுது. இப்ப இவருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நிலம் இருக்கு, விவசாயம் பண்ணியாச்சு, அப்புறம் வீடு இருக்கு, நான் எல்லாமே இருக்கு, குடிச்சாதான் குறவழி பிடிக்குது. மரியாதையை சொல்லி அடுத்து என்ன பண்ணணும், அந்த குடிச்சாதான் தூக்கிட்டு ஓடி வந்துட்டாரு இவரு. யார்கிட்ட அந்த யோகிட்டே வந்துட்டாரு. அந்த யோகி கேட்டார், என்னப்பா நீ கேட்டதெல்லாம் கொடுத்துதா? எல்லாம் கொடுத்தது, இப்ப நிம்மதி போச்சுங்க. அந்த குடிசையில நிம்மதியா வாழ்ந்துட்டு இருந்தேன், ஒண்ணுமே இல்லைனாலும் நிம்மதியா படுத்த தூங்குனேன், இப்ப பயமா இருக்கு, குடிச்சாதான் குறவழியை பிடிக்குதுன்னு, என்ன தூங்க விட மாட்டேங்குது, பேசாம நீங்களே திரும்ப எடுத்துக்கங்க. அதான் நீ கேட்டதெல்லாம் கொடுத்தது இல்ல, அப்ப கேட்க வேண்டியதுதானே, நீ எங்க கேட்கறது, எல்லாமே கிடைச்சிருச்சே. நமக்கு வீடு இல்லையா, பணம் இல்லையா, கார் இல்லையா, காடி இல்லையா, நகை இல்லையா, ட்ரெஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. ஆனா நிம்மதி இல்லை, இப்போ தூக்கம் வரமாட்டேங்குது, படுத்தா
இந்த குட்டிச்சாத்தான் வேண்டாம், நீங்களே வச்சுக்கீங்க, என்னை பழையபடி ஆக்கிருக்கேன்னு. சரி இரு, நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அது உனக்கு தொந்தரவு பண்ணுதா? ஆமா, தொந்தரவு பண்ணுது. நிம்மதியா இருக்க விட மாட்டேங்குது, என்ன டார்ச்சர் பண்ணுது. சரி ஒண்ணு பண்ணு, உன் வீட்டுல ஏணி வச்சிருக்கியான்னு. ஏணி? ஏணி இருக்க. அந்த ஏணி எடுத்து ஒரு செவுத்து மேல நிறுத்தி வச்சுக்க. இந்த குட்டிச்சாதனுக்கு பர்மனண்டான ஜாப் என்ன? அந்த ஏணி மேல ஏறி ஏறி இறங்கணும். என்ன பண்ணணும்? ஏணி மேல ஏறணும், இறங்கணும். உனக்கு வந்து ஏதாவது சாப்பிட தோணுதா? அதை கூப்பிடு. குட்டிச்சாத்தா, அந்த வாழைப்பழத்தை எடுத்துட்டு வா. அது வாழைப்பழத்தை எடுத்து கொடுக்குமா? என்ன பண்ணும்? போய் ஏணி மேல இருக்கு. அப்புறம் என்ன பண்ணும்? குட்டிச்சாத்தா இங்க வா. வரும். சொல்லுங்க எஜமானே, போய் தண்ணி எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வரும். என்ன பண்ணும்? அடுத்தது போய் ஏணி மேல இருக்கு. அப்போ அதுக்கு பர்மனன்ட் ஜாப் என்னன்னா, அதுக்கு நிரந்தரமான வேலை ஏறி மேல ஏறி ஏறி இறங்கணும். தேவைப்படும் போது கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை கொடுக்குறாரு. இப்ப அது தொந்தரவு பண்ணுதா? அப்ப அதுக்கு ஒரு பர்மனன்ட் ஜாப் கொடுத்தாச்சு. அதுக்கு நிரந்தரமான ஒரு வேலையை வந்து ஏறி மேல ஏறி ஏறி இறங்கணும். அது நிரந்தரமான வேலை. இப்ப அது தொந்தரவு பண்ணல. அதனால அவர் என்ன சொல்றாரு பக்தி சித்தாந்த மகாராஜ், நமக்குள்ள எல்லாம் ஒரு குட்டிச்சாத்தா உட்காந்துருக்கு. நம்ம எல்லாருக்குள்ள ஒரு குட்டிச்சாத்தா இருக்கு. அது நிம்மதியா இருக்கக்கூடாது, நிம்மதியா இருக்கக்கூடாது. அதுதான் மனசு. இப்ப மனசுக்கு ஒரு பர்மனண்டான ஒரு ஜாப் வேணும். அதுதான் ஜெபமாலை. ஜெபமாலை கையில் எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஐயோ 8 மணி ஆச்சு, ஸ்கூலுக்கு போகணுமே வச்சிடணும். ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே மனசு சொல்லும், அடுத்தது என்ன பண்ணும்? ஜெபமாலை கையில் எடு, ஸ்டாண்ட் பண்ணு. அப்புறம் 8 மணி ஆச்சு, பிரசாதம் சாப்பிடணும். கீழே வை, பிரசாதம் சாப்பிடு. அப்புறம் என்ன பண்றது? ஜெபமாலை கையில் எடு. சோ சாண்டிங் இஸ் அவர் பெர்மனன்ட் ஜாப். ஜபம் வந்து என்னுடைய நித்தியமான கடமை. மற்ற நேரம் நான் வந்து வேலைக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், காலேஜ் போகலாம், ஒர்க் பண்ணலாம், குக் பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம். இப்படி மைண்ட் வந்து அதுல என்கேஜ் ஆகும். அகைன் மைண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணும், அகைன் சாண்டிங் பண்ணும். சோ இப்படி நமக்கு வந்து பிரபுபாதர் கொடுத்திருக்கிற பெர்மனன்ட் ஜாப் வந்து சாண்டிங் பண்ணும். சாண்டிங் இஸ் பிரையாரிட்டி, முக்கியமானது. அதை சார்ந்து மற்றதெல்லாம் சேவை பண்றது, பாகவதம் படிக்கிறது. ஏன்னா நான் முதலே சொல்லிட்டேன், நம்ம ஹரிதாஸ் தாக்கூர் அப்படி சாண்டிங் எடுத்துட்டு, பிரபு என்னால சாண்டிங் வைக்காம இருக்க முடியாது பிரபு, என் நாக்கு நிறுத்த முடியல, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே, என்ன பிடிச்சு நிறுத்துங்க. அது நிலைமையில இல்ல இல்லையா? ஹரிதாஸ் தாக்கூர் அளவுக்கு இல்ல. நம்ம அப்படி நம்ம நாக்கை வந்து நிறுத்த, அது ஒரு டிவோட்டி இருந்தார் சைத்தன்யா அப்படி காலத்துல, கோபால் குருன்னு ஒரு பக்தர். அவர் நாக்கு பிடிச்சிட்டு இருப்பாரு, நாக்கு வந்து சாண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. டாய்லெட்ல போனா கூட நாக்கு வந்து நிறுத்த முடியல, அது சாண்டிங் பண்ணிட்டே இருக்கு. அங்க போய் சாண்ட் பண்ணலாமா தேடலாம். சைத்தன்ய மகாபிரபு எங்க வேணாலும் சாண்ட் பண்ணார். அந்த மாதிரி ஒரு சாண்டிங் டேஸ்ட் 24 hours சாண்ட் பண்ணிட்டே இருந்திருக்காரு அந்த டிவோட்டி. நம்ம 24 seconds சாண்ட் பண்ணா பெரிய விஷயம். 24 minutes, not speak of 24 hours. அப்ப அதுல டேஸ்ட் வரணும். நமக்கு சாண்டிங்ல டேஸ்ட் வரணும்னா நம்ம ஜபத்தை பத்தி நிறைய கேட்கணும். அப்புறம் டிவோட்டிஸ் கூட வந்து சாண்ட் பண்ணணும். அப்புறம் சாண்டிங் தான் எல்லாமேங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி நம்ம பண்ணக்கூடிய அனைத்து சேவைகளும் ஜபத்துல தான், ஜபம் தான் அதுக்கு ஆதாரமா இருக்கு. அதுதான் பிரதானம். சோ சாண்டிங்க வந்து எவ்வளவு நம்ம குவாலிட்டியா செய்யறோமோ, சாண்டிங் எவ்வளவு நம்ம இம்ப்ரூவ் பண்ணமோ, அதை பொறுத்து என்னுடைய டிவோஷனல் ப்ராக்ரஸ் இருக்கு. அந்த சாண்டிங் வந்து ரொம்ப ஹம்பிளா எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுத்து ரொம்ப பணிவா எளிமையா இருந்து ஜபம் பண்ணணும். அப்போ வந்து நம்ம ஜபத்துல நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணும்போது நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோம்? கிருஷ்ணன் இந்த சாண்டிங் பண்ணும்போது என்ன மூட் இருக்குன்னு இருக்கு. சாண்டிங் பண்ணும்போது கிருஷ்ணாட்ட என்ன பிரேயர் பண்ணணும்? ஓ கிருஷ்ணா, ஓ ராதே, என்னை எப்போ உங்க சேவையில் ஈடுபடுத்துங்க, நான் எப்போ உங்களை நினைச்சுட்டே இருக்கணும், எனக்கு எப்போ உங்க சேவை கொடுத்துட்டே இருக்க, நான் எப்போ உங்களை நினைச்சுட்டே இருக்கணும். அப்புறம் இது ஒண்ணு பிரேயர், மூட் ஆஃப் பிரேயர். ஜபம் பண்ணும்போது பிரார்த்தனையோட பண்ணணும். அந்த மந்திரம் சொல்றோம், சாண்டிங் பண்றோம், ஆனா உள் மனசுல ஹரே கிருஷ்ணா சொல்லும் போது உள் மனசுக்குள்ள ஓ ராதே, ஓ கிருஷ்ணா, எனக்கு எப்போ சேவை கொடுங்க, நான் எப்போ சேவையில இருக்கணும், என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க, பிரேயர் பண்ணும். உள் மனசுக்குள்ள பிரேயர் பண்ணணும். வாய் வந்து சாண்ட் பண்ணுது ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே. காது கேட்குது, மனசு வந்து கிருஷ்ணர் நினைக்கணும். அப்போ ஹரே கிருஷ்ணா மந்திர கார்டு வச்சு ஸ்டாண்ட் பண்ணலாம். துளசி முன்னாடி, டெய்டிஸ் முன்னாடி, வீட்டுல போட்டோ முன்னாடி நினைக்கிறது, ஜபிக்கிறது, கேட்கறது, மனசிலாக்குறது, இதெல்லாம். அப்பதான் சாண்டிங் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இல்லாட்டி நாமளும் ஜபத்தை ஓட்டி விட்டுருவோம். சில பக்தர்லாம் ஜபம் பண்றது பார்த்தா AK-47 சொல்ற மாதிரி இருக்கு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே ராம 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 கிரி அடிச்சு தள்ளிடுறாங்க. ஜபம் முடிஞ்சது கிரி. சில பக்தர் சேன் பண்ணுவாங்க ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ராம ராம. டிஃபரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சாண்டிங் இருக்கு பாருங்க.
ஸோ சாண்டிங் வந்து அப்படியே ஃப்ளூயண்டா இருக்கும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இதை வந்து நம்ம ஜபா மெடிடேஷனா பண்ணணும். ஜபத்தை நம்ம மெடிடேஷனா பண்ணினாதான் ஸ்மரணம் அதிகரிக்கும். கிருஷ்ணன் மேல ஸ்மரணம் அதிகரிக்கணும்னா என் ஜபத்தை நான் மெடிடேஷனா பண்ணணும். அப்போ ஏர்லி மார்னிங் சாண்டிங் பெஸ்ட். காலையில் நேரமா பண்ணணும். அப்புறம் சாண்டிங் பண்ணும்போது அதுல கவனம் பண்ணணும். அதுக்கு அந்த நேரம் அதுக்கு தான், அதுக்கு ஒதுக்கிடுது. அது மாதிரி சாண்டிங் வந்து நம்ம எவ்வளவு தூரம் அதை கான்சன்ட்ரேட் பண்ணி பண்றோமோ அவ்வளவு தூரம் நமக்கு எல்லா சர்வீஸ்லயும் நல்ல இன்வால்வ்மெண்ட் இருக்கும். நல்ல வந்து என்ன சொல்றது, ஆத்மார்த்தமா பண்ணுவோம். அது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த ஹோல் டேவும் நம்ம வந்து அப்படியே என்ஜாய் பண்ணலாம். எவ்ரிதிங் இஸ் தேர் இன் அவர் சாண்டிங் ஒன்லி. என்னோட ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த ஹோலி நேம் வீக்ல நம்ம ஹரிதாஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணணும். எனக்கு வந்து சாண்டிங்ல இம்ப்ரூவ் ஆகணும். சாண்டிங் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். அது மூலமா என்னுடைய ஸ்மரணம் வந்து கிருஷ்ணன் மேல் நிறுத்த முடியும். என் ஸ்மரணத்தை நான் கிருஷ்ணன் மேல் நிறுத்த முயற்சி பண்ணிட்டேன்னா நான் டெஃபினட்டா கிருஷ்ணரை நினைக்கிறேன். எனி டைம் நான் ரெடியா இருக்கேன். இப்போ வந்து அபிலாஷ் வந்து எனி டைம் ரெடியா இருப்பார். எக்ஸாம் வச்சா அவினாஷ் எனி டைம் ரெடியா இருக்கு. ஏன்னா நல்லா படிச்சிட்டாரு. எந்த டைம் எக்ஸாம் வச்சா பிரச்சனை இல்லை. படிக்கலாம் போய் ஐயோ என்ன போகுது, நான் ஒழுங்கா படிக்கலையே, எக்ஸாம் வச்சா என்ன பண்றது. அந்த மாதிரி நம்ம கிருஷ்ணாட்ட எப்ப வேணாலும் போக தயாரா இருக்கணும். ஸோ கிருஷ்ணாட்ட நான் போக தயாரா இருக்குன்னா நான் ப்ரிப்பேர் ஆகணும். அதுக்கு தான் இந்த ஹோல் ப்ரோக்ராம். பிரபுபாதா வந்து ரொம்ப கருணையோட நமக்கு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்காரு. பக்தர் சங்கம் கொடுத்திருக்காரு. பகவத்கீதா, பாகவதம், நாம ஜபம், சேவை, இது எல்லாமே நம்முடைய ஸ்மரணத்தை பகவான் வந்து எடுத்திருக்காரு. ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீ பிரபுபாதுக்கு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகம் இருந்தா கேட்க.